நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு சொதப்பலான ஜேர்னிங்க. போடா இவனெல்லாம் நம்பவே கூடாதுடா, வச்சு செஞ்சு விட்டேன். கிளம்பு கிளம்பு. இப்போ அன்ரிசர்வ் கூட்டத்தை பாருங்க மக்களே. வாவ், இந்த மாதிரி மட்டிக்கு சொல்லுவானுங்க எஸ்எல்ஆரில் ட்ராவல் பண்ணலான்ட்டு. ஸோ அதை மாதிரிலாம் நினச்சி பார்க்காதீங்க. ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். நீங்கள் பார்க்குறது வேஸ்ட், பார்க்காதீங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தாங்க இருக்கோம். நீங்கள் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், இன்றைக்கி உதய் எக்ஸ்பிரஸில் நம்ம அன்ரிசர்வில் தாங்க போக போகிறோம். இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னியாக இருக்க போகுது. ஏன்னா நான் ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து இந்த மெமோ எக்ஸ்பிரஸில் தாங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். 5:37 ஆச்சு, 5:45 எடுத்துருவான். ஸோ சீக்கிரம் டிக்கெட் எடுத்துகிட்டு சீக்கிரம் போகலாம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. சரி வாங்க உள்ளே போகலாம். அப்படியே நம்ம பேக் கேட்லேருந்து உள்ளே போக போகிறோங்க. சீக்கிரமாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போகலாம். டைம் ஆச்சு ஏற்கனவே. A few moments later. பயங்கரமான சொதப்பலுங்க. என்னென்ன போக சொல்கிறேங்க. அதாங்க உதய் கிளம்பிட்டேன். இன்றைக்கி உதயில் டிபார்ச்சர் இல்லை. பிளான் அப்படியே டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. பார்ப்போம். இன்னும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்சிட்டியில் தான் போகணும். எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க முடியுமோ நடந்துருச்சுங்க. நான் ஒன்று நினச்சி வந்தால் இவன் வேறு மாதிரி நினச்சிருக்கான். ஏன்னா நம்ம இதில் அண்டர்ஸ்டில் போக முடியாதுங்க. எஸ்எல்ஆர் ஒன்று காட்டுது, ஆனால் இதில் தூக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போக முடியாது. ஏன்னா இது ரிசர்வேஷன் கோச்சு, இதெல்லாம் ஏற முடியாது. போடா இவனெல்லாம் நம்பவே கூடாதுடா, வச்சு செஞ்சு விட்டேன். கிளம்பு கிளம்பு. இப்போ நம்ம ஈரோடு போகிற பிளான் கேன்சல் ஆகிடுச்சுங்க அப்படியே டோட்டலாக. நெக்ஸ்ட்டு நம்ம உனி 6:20 இன்டர்சிட்டி கிளம்பான்ல, இன்டர்சிட்டியில் திருப்பூர் வரைக்கும் போயிட்டு அதுலேயே ஒரு அன்ரிசர்வ் ஜேர்னி தான். இன்றைக்கி நாள் சரியில்லை. நம்ம கிளம்புன டேட் நான் கரெக்டாக பார்க்கலங்க உண்மையிலுமே. நான் வந்து போன வாட்டி உதய் எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணும் போது எஸ்எல்ஆர்னு ஒன்று விட்டுருந்தானுங்க. கடைசி ஒன்று ஆட் பண்ணியிருந்தாங்க. அதில் அன்ரிசர்வ்லாம் போனாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்தேன். அது செஞ்சு விட்டான். சரி நம்ம இன்டர்சிட்டி நிற்கிறான், அதிலே போயிடலாம். வந்தாச்சுங்க. நம்ம இன்டர்சிட்டியில் போய் திருப்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஈரோடு போனால் நம்ம முக்கியமாக பிடிக்க வேண்டிய ட்ரெயினை முடிக்க முடியாது. ஸோ பார்ப்போம். இதில் அன்ரிசர்வ் தீன்தயாள் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்க நான் ஃப்ரெண்டில் போயிட்டு பேசுகிறேங்க. காலையில் பயங்கரமான சம்பவம். என்ன சம்பவம்னு நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டு சம்பவம் இல்லை, எங்கள் வீட்டு சம்பவம் இல்லை. எனக்குன்னே வருவீங்களாடா எல்லோரும், அந்த மாதிரி தாங்க இருக்குது. அப்படியே வந்தே பாரத் கிளம்பிட்டாங்க ஷார்ப்பாக. சரி, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நம்ம உதய் எக்ஸ்பிரஸில் போயிட்டோம்னா ஈரோடு வந்து ஒரு 7 மணிக்கு போயிடலாம். 7 மணிக்கு அங்கே இன்னொரு வண்டி, சூப்பரான வண்டி இருக்குங்க. 25 ரூபாவில் நம்ம ஜேர்னி முடிக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வாக்கில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க, இப்போ நம்ம இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அன்ரிசர்வ். இன்றைக்கி ஒரு சனிக்கிழமைங்க, பார்த்துக்கோங்க. கூட்டம்லாம் இன்றைக்கி அவ்வளோக்கா இல்லை. தீன்தயாள் கோச் கொடுத்துருக்காங்க. கடைசியில் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க தீன்தயாள் கோச். அதெல்லாம் வெறும் 3 பேர். மற்றபடி இந்த சீட்டில் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தம்பி அப்படிம்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இது இந்த தீன்தயாள் கோச் கொடுத்தது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. சரி வாங்க நம்ம வண்டி கிளம்பட்டும், ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். டீசல் லோகோ பார்த்தீங்களா? நம்ம கோயம்புத்தூரில் பார்க்குறது ரொம்ப ரேருங்க. காலையில் மட்டும்தான் பார்க்க முடியும் நம்ம வண்டியெல்லாம் புல் பண்ணிட்டு வர்றதுக்கு. செமையாக இருக்குது பார்த்தீங்களா? வண்டிக்கு சிக்னல் போட்டாங்க. இன்னும் 1 மினிட்ல டிபார்ட் ஆயிருங்க. ஷார்ட் டிபார்ச்சர் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் போக போகிறதில்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு சொதப்பலான ஜேர்னிங்க. அப்படியே நம்ம ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. நம்ம போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா 12680ங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் போகிறாங்க. அதே மாதிரி இது ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. இதெல்லாம் எத்தனை வாட்டி போட்டாச்சுங்க. இந்த விளாக்லாம் பார்க்கலைன்னா உங்களுக்கு கை காலில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மெமோ எக்ஸ்பிரஸில் தாங்க. எப்படா இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸுங்க. நான் ஒரு மெமோ எக்ஸ்பிரஸ் பார்த்தேன். நம்ம கொல்லம்லேருந்து கன்னியாகுமரி டோட்டலாக 180 கிலோமீட்டர்ஸுங்க. ஜஸ்ட் 30 ருபீஸில் போயிடலாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ப் டிபார்ச்சருங்க. நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸுங்க. இந்த வண்டி போகக்கூடிய ரூட்டு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் டிபார்ட் ஆச்சுன்னா கோயம்புத்தூருக்கு அப்புறம் திருப்பூர், ஈரோடு, சேலம், காட்பாடி, ஜோலார்பேட் அந்த வழியாக போய் நம்ம அரக்கோணத்து வழி சென்டர் ரீச் ஆயிருங்க. கொஞ்சம் வளர்றேன், காலங்காலத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி நான் உதய் எக்ஸ்பிரஸை விட்டுட்டோன்னே எனக்கு மனசே வெறுத்து போச்சுங்க. ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணலான்ட்டு தான் ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அப்படியே சொதப்பிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூருக்கு டாடா சொல்லிட்டு 11 மணிக்கு ரீச் பண்ணலாம். 11 மணிக்கு ஒன்று மீட் பண்ணுறேன். பாய். இன்றைக்கி காலையில் பார்த்தேன் கரண்ட் அவைலபிலிட்டி 95 சீட் இருந்துச்சு.
ஏன் கொழுப்பு தாங்க, என்ன பண்ணி தொலைகிறது. அண்ட்ரஸில் ஜேர்னி ட்ரை பண்ணலான்ட்டு இப்படி சொதப்பல்ல முடிஞ்சிச்சா. உதயில் போனோம்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட கிராசிங் எடுக்கலாம். பட் இதில் திருப்பூர் வரைக்கும் கம்மியாக தான் கிராசிங் வரும்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் எவனோ வண்டி நிற்கிறான், யாருன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ மும்பை எல்டிடி வண்டி தான் நினைக்கிறேன், குரலான்னு நினைக்கிறேன். தூரத்தில் நின்றுருக்கான், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தாங்க. நம்ம அண்ட்ரஸில் க்ரௌடு ஓகே. திருப்பூர்லலாம் பயங்கரமாக ஏற சான்சஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்ததாங்க, குரலா எக்ஸ்பிரஸ் தான். வண்டி ஸ்பீட் எடுக்கிறாங்க. அண்ட்ரஸோட அப்படியே பார்த்துருவோங்களா. இதுக்காக தாங்க நான் ஃப்ரெண்ட் வந்தேன். பின்னாடி போயிருந்தோம்னா அழகாக கேர்வை பார்க்க முடியாது. எவ்வளோ டைம் வந்தாலும் இந்த கேர்வை வந்து மிஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு கேர்வுங்க நம்ம கோயம்புத்தூரில். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொச்சின் கப்தி சார் சூப்பரான கிராசிங். அந்த இடத்துல நான் கிராசிங் பண்ணல, ஏன்னா அந்த கேர்வு இந்த சைடு வரது நாங்கள் போகிறது ஒரு கேர்வு, அந்த வண்டி வரது கேர்வு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிராசிங்கு. காலையிலேயே ஒரு சூப்பரான சன்ரைஸுங்க. சூரிய பகவான் அப்படியே எட்டி பார்க்குறாரு லைட்டாக. என்னதான் நம்ம தேர்ட் ஏசி ஃபஸ்ட் ஏசியில் போனாலும் இப்படி உட்காந்துருக்க சதம் எதுலேயுமே கிடைக்காது. இப்படி உட்காந்துருக்க சதம் எதுலேயுமே கிடைக்காது. திருப்பூர்லேயும் செம்ம டிமாண்டுங்க நம்ம இன்டர்சிட்டிக்கு.
பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் நிற்கிறாங்க. இது ஆக்சுவலி ஒரு சாட்டர்டேங்க. அவ்வளோதான் நம்ம இங்கே இறங்க போகிறோங்க. இப்போ அன்ரிசர்வ்ட் கூட்டத்தை பாருங்கள் மக்களே. வாவ், இன்டர்சிட்டிக்கு உங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, எங்கள் வீட்டு கூட்டம் இல்லை, அப்படிப்பட்ட கூட்டம். உங்க பாருங்க இறங்க வரல. எவ்வளோ கூட்டம். வண்டி டிபார்ட் ஆகட்டுங்க, அப்புறம் போகலாம். ஒரு சாட்டர்டேவே இவ்வளோ கூட்டம்னா பார்த்துக்கோங்க மக்களே. ஒரு 7 minutes டிலேயில் வந்தாச்சுங்க. செகண்ட் டைம் நம்ம திருப்பூர்லேருந்து முடிக்க போகிறோம் விலாக. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம குரலை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அது திருப்பூரில் தான் முடித்தோம். ஸோ இந்த வீடியோ முடிக்க போகிறோங்க. ஸோ வண்டி கிளம்பட்டும், அப்படியே நம்ம எண்டு கார்டு கொடுத்துட்டு வெளியே போகலாங்க. நெக்ஸ்ட் ஜேர்னி இங்கே சூப்பரான ஜேர்னி இருக்குங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வாங்க அப்படியே போகலாம். அப்படியே நம்ம வண்டி திருப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அப்படியே டிபார்ச்சரை பார்த்து நம்ம கிராஸ் பண்ணி போகணுங்க. வெளியே போயிட்டு தான் கண்டினியூ பண்ணோம். அன்ரிசர்வ் ஜாம் பார்க் பார்க்குறக்காக தாங்க வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லி ஜாம் பேக்குங்க. ஃபஸ்ட்டுங்க அன்ரிசர்வ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க சனி ஞாயிறுலாம். வண்டியோட ஆக்சலரேஷன் பார்த்தீங்களா எப்படி இழுக்கிறாங்கன்ட்டு. பிகாஸ் வண்டி டிலேங்க. எஸ், ஃபைனலாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நினச்ச டெஸ்டினேஷன் வேறு, நான் வந்திருக்க டெஸ்டினேஷன் வேறு. திருப்பூர் வந்தாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்வச் பாரத் ஸ்கீம் தாங்க. திருப்பூர் ஆகட்டும், வடகோவை, எல்லா பக்கமும் ஸ்வச் பாரத் தான். சரிங்க, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மட்டிக்கு சொல்லுவானுங்க எஸ்எல்ஆரில் ட்ராவல் பண்ணலான்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்காதீங்க. அன்ரிசர்வ்னு போட்டிருந்தா வேணால் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். என்ன மாதிரி மட்டிக்கு ஏகப்பட்டது என்னென்னமோ சொல்லுவான், அதெல்லாம் நினச்சிட்டு போகாது. எனக்கே ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. நான் அன்றைக்கி பார்த்தேன். கண்டிப்பாக நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம மதன் ப்ரோ வந்து பெங்களூர் போயிருந்தார். அப்போ வந்து ஒருத்தவங்க எஸ்எல்ஆரில் டிக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் பரவாயில்லையே பண்ணலாமே, ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்குன்னு பார்த்தீங்களா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஒரு குட்டி வீடியோங்க, பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. வேஸ்ட். நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு, பார்க்காதீங்க. சிவனேன்னு.